உக்ரைனுக்கு மற்ற நாடுகள் படைகளை அனுப்பினால் ரஷ்யாவின் முதல் குறி அவர்கள்தான். ரஷ்யாவை எதிர்த்து போரிட 26 நாடுகள் தயாராக உள்ளதாக பிரான்ஸ் அதிபர் பேசியிருந்த நிலையில் புதின் எச்சரிக்கை. இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் இழந்துவிட்டோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆதங்கம். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும். கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்தார் செங்கோட்டையன். கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என செங்கோட்டையன் கூறியது சரிதான் என ஓ பன்னீர்செல்வம் கருத்து. தனது உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை செங்கோட்டையன் நிரூபித்திருக்கிறார் என்று வி.கே. சசிகலா பெருமிதம். அனைவரையும் ஒன்றிணைக்க செங்கோட்டையன் முயற்சி செய்வது வரவேற்கத்தக்கது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. என்ன பொறுத்தவரை எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற முடியும். அதிமுக உட்கட்சி பிரச்சனைக்கு பாஜகவே காரணம். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். 4 வருடங்களா அந்த கழக குரல் வரல, இன்னைக்கு ஒரு குரல் ஒலிக்குது அப்படின்னா இதுல நிறைய அரசியல் இருக்குது. இது பின்னாடி பாஜகவும் இருக்குது. நாங்க ஆரம்பத்துல சொல்றோம், பாஜக உறவாடி கெடுக்கும் ஒரு பாசிச சக்தி. யாருக்கிட்ட உறவாடினாலும் அதை காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு பல முதுன்னா செங்கோட்டையனின் பேச்சால் தேனி மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது பழனிசாமிக்கு எழுந்த எதிர்ப்பும் ஆதரவும். ஒருபுறம் அதிமுகவை ஒன்றிணைக்க வலியுறுத்தி முழக்கங்கள், மறுபுறம் நீங்கள் மட்டும் போதும் என ஆதரவு குரல். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலினை நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை முயற்சி என குற்றச்சாட்டு. சாலையில் டயர்களை கொளுத்தி பாமகவினர் மறியல் போராட்டம் நடத்தியதால் பதற்றம். ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலினுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உச்சத்தை அடைந்துவிட்டதாக அன்புமணி குற்றச்சாட்டு. பழம்பெரும் பாடலாசிரியர் கவிஞர் பூவை செங்குட்டுவன் காலமானார். தமிழ்நாட்டின் முதல்வர்களாக இருந்த அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பாடல் எழுதிய பெருமைக்குரியவர். மயிலாடுதுறை, கோவில்பட்டி, அருப்புக்கோட்டை சுற்றுவட்டாரங்களில் மழை. உதகை, கொடைக்கானல் பகுதிகளிலும் பெய்த மழையால் குளுமையான சூழல். தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னையின் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை.
டெல்லி யமுனை ஆற்றில் கரை புரளும் வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஹிமாச்சலின் சம்பா அருகே வெள்ளத்தில் சிக்கிய பக்தர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. மணிமகேஷ் யாத்திரை மேற்கொண்ட 350 பேரை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவம். பத்ரிநாத், கேதார்நாத் உட்பட 4 ஆன்மீக தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரை இன்று முதல் மீண்டும் தொடக்கம். கனமழை நிலச்சரிவிலிருந்து மீண்டு இயல்பு நிலை திரும்புவதால் உத்தராகண்ட் அரசு ஏற்பாடு. கேரளாவை போன்று தமிழகத்திலும் கரை புரண்ட ஓணம் பண்டிகை உற்சாகம். பத்மநாபபுரத்தில் செண்டை மேளம் முழங்க ஆடி பாடியவாறு கோட்டையை சுற்றி ஊர்வலம் வந்த மக்கள். ஆசிரியர் தினத்தையொட்டி டெல்லியில் நடந்த நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா. தமிழகத்தைச் சேர்ந்த 2 உட்பட 45 ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி குடியரசுத் தலைவர் முர்மு கௌரவம். சி பரமேஸ்வரன், சிபிஎஸ்இ தமிழ்நாடு. ஸ்ரீமதி விஜயலட்சுமி வி, தமிழ்நாடு. தாய்லாந்தின் புதிய பிரதமராக தொழிலதிபர் அனுடின் சாரன் விராகுல் தேர்வு. போங்டங் ஷினவத்ரா நீதிமன்றத்தால் பதவி நீக்கப்பட்ட நிலையில் புதிய பிரதமர். காசா மீதான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தல். நோபல் பரிசு பெற்ற 14 பேர் உட்பட 4000 விஞ்ஞானிகள் கூட்டாக அறிக்கை. கூகுள் நிறுவனத்திற்கு சுமார் $3.5 பில்லியன் அபராதம் விதித்த ஐரோப்பிய ஒன்றியம். சந்தை ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்தியதாக புகார். உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியல் 5வது ஆண்டாக ஐக்கிய அரபு அமீரகம் முதலிடம். இந்தியாவுக்கு 73வது இடம். கடைசி இடத்தில் ஆப்கானிஸ்தான்.